رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل وفي القرآن الحكيم وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم وبشرى أخي عيسى عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا اللهم صل على محمد نبي الأمي وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. எல்லா போலும் போழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை வழுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இருநேச செல்வர்கள் குறிப்பாக இங்கே ஒளிவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை ஒரு சிறந்த மார்க்க பயான் நிகழ்ச்சி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில தகவல்களை பேச வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் நம்மை நோக்கி ஓரிரு தினங்களில் ஈடுபட இருக்கிறது. உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பின்னால் அற்புதங்களை காட்டினார்கள். மோஜிசா என்று சொல்லக்கூடிய பேர் அற்புதங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் பேரற்புதங்களை அல்லாஹ்விற்கு நிகழ்த்தி காட்டினார். எனவே எல்லா நபிமார்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர். ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர் உலகம் பூமியிலே அந்த உயிர் உடலோடு சேர்ந்துதான் இருக்கு. ஆனா ஆலமே அருவாகில உடம்பும் அதான் உயிர் மட்டும் இருக்கு. எல்லா உயிர்களிலும் நபிமாருடைய உயிரை அல்லாஹ் தனியாக பிரித்து வயிறு அகதவான் மீத்தாக்கன் நபிக்கீன நபிமார்களிடத்திலே அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறான், பதவி பிரமாணம் செய்யப்படுகிறார். ஸல்லல்லாஹு முன்னால் எல்லா நபிமார்களுக்கும் பதவி பிரமாணம் நபி என்பதை ஆலமே அர்வாஹ் அந்த பதவி பிரமாணம் செய்த பின்னால் ஒப்பந்தம் செய்கிறார். என்ன ஒப்பந்தம்? லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு ஞானங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் நபியாக உலகத்திலே அனுப்பப்பட்ட பின்னால் சும்ம ஜாஅக்கும் ரசூலும், ஒரு நபி உங்களுக்கு பின்னால் தோன்றுவார்.
இறுதியான நபி ஒருவர் தோன்றுவார். அந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். முசத்திக்குள் நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். துக்மினுன் நபியை அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுரன்னஹு அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பெருமானாருக்கு என்ன உதவி? அவர்களே மிகப்பெரிய உதவி. இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலகில் தோன்றிய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் வரைக்கும் வாழ்ந்து மறைந்து நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உஸ்மா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிந்துரை செய்வதற்கு தயாராக பெருமானார் இருக்கிறார். பெருமானார் உதவியா அல்லது ஏனைய நபிமார்கள் உதவியாக சொன்னால் பெருமானார் தான் உதவி. அல்லாஹ் சொல்றான், வல தன்சுரன்னஹு அவருக்கு நீங்கள் உதவி செய்வது. என்ன உதவி? நீங்கள் நபியாக உலகத்திலே தோன்றிய பின்னால் அந்த நபிமார்களாக தோன்றிய பின்னால் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், இறுதி நபி ஒருவர் தோன்றுவார் என்று சொல்லக்கூடிய சுபச்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். எனவேதான் பெருமானார் சொல்வார்கள், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய பிரார்த்தனை வேண்டுதல். காபாவை கட்டி முடிக்கிறார்கள். காபாவை கட்டி முடித்து விட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல். நாங்க பணியை முடிச்சிட்டோம், வேலையை முடிச்சிட்டோம், இந்த வேலையை நீ அங்கீகரித்துக் கொள்ள துவா செய்யலாம். பெருமை உள்ள காபாவுடைய புனர் நிர்மாண பணி என்பதை சாதாரண மனல்ல, மிகப்பெரிய பணி. அந்த பணியை செய்துவிட்டு பணியோடு பிரார்த்திக்கிறார்கள், ரப்பே இதை ஏற்றுக்கொள் என்று சொல்றார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா. ரெண்டு பேருக்கும் முஸ்லிமாக துவா செய்றாங்க. முஸ்லிமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட உள்ளத்திலே அந்த பெருமை வந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற தரத்திலே இப்ராஹிம் கேட்கிறார். அப்பழுக்கற்ற முஸ்லீமாக எங்களை ஆக்குவாயா, என்னுடைய வழித்தோட்டங்கள் அத்தனை பேர்த்தை முஸ்லீமாக ஆக்கிட்டு துவா செய்றாங்க. எனவே நம்முடைய கடமை அதுதான். நாம முஸ்லீமா வாழ்ந்தோம், முஸ்லீமா மரணித்தோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வினாடியும் கேட்கணும். ரப்பேனுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கு முஸ்லீமாக. நான் இறந்து விட்டாலும் கூட என் மகன், என் மகனுக்கு மகன், என்னுடைய பேர குழந்தை, கொள்ளு பேரன், இப்படி சந்ததிகள் அனைவருமே முஸ்லீமாக இருக்க வேண்டும், தடம் பிறந்து விடக் கூடாது என்று துவா செய்யும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இந்த கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொடர்களை சொல்றாங்க, இறைவா ஒரு நபியை அனுப்புவாயாக, ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. நபி கேட்கிறாங்க, இப்ராஹிம் எவ்வளவு நபி கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அத்தனை சோதனைகளையும் கடந்து சாதனை படைத்த நபி கேட்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்துடைய வழித்தோன்றலே ஒரு நபியை நீ உருவாக்குவாய். அந்த நபி எப்படி இருக்க வேண்டும்? அந்த நபி குர்ஆனுடைய வேதங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், மக்களின் உள்ளங்களை பரிசுத்த வேண்டும் என்று துவாசியாக. அதுதான் பெருமானார் சொல்றாங்க, ஆனா தாவத் அபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய துவானா வேண்டுதல். வபுஷ்ரா ஈசா அஹி ஈசா, என்னுடைய சகோதர ஈசாவுடைய சுபச்சி. வைது கால ஈசா இப்னு மர்யம யா பனி இன்னி ரசூலா இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதிய மினத் தௌராத்தி வ பஷரன் ரசூலி யதி மின் பாதி இஸ்மாயில். எனக்கு பின்னால் ஒரு நபி தோன்றுவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்று சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுபச்செய்தி என்று பெருமானார் சொல்வார். எனவே அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை அல்லாஹ் அங்கே செய்கிறார்.
ஆலமே அருவாவிலே செய்கிறான். எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒப்பந்தம் நடக்கவில்லை. எப்பொழுது நபி உயிர் உலகத்திலே உயிராக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னார். அந்த ஒப்பந்தம் எவ்வளவு தனிச்சிறப்பை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். சாதாரண உம்மத்தில் நாம் பிறக்கவில்லை, சாதாரண நபியுடைய உம்மத்திலே பிறக்கவில்லை, ஒரு பாக்கியத்துக்குரிய உம்மத்தை நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை பெருமைப்பட வேண்டும். அதை போன்று சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 81வது வசனத்தை எடுத்து பாருங்க. அவருடைய தஃசீரில் விளக்கம். 2வது பேர் அற்புதமாக பார்க்கின்ற பொழுது பெருமானரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், அலம் தர கைஃப பால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை உடையவர்களை, யானை படையை என்ன செய்தோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆபிரகாமுடைய படையெடுப்பு, காபாவை அழிப்பதற்கு வரக்கூடிய அந்த படையெடுப்பு, அந்த நிகழ்வு பெருமானார் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் ஆமீனம்மா வயிற்றுல கருவாக, முத்தாக, ஒளியாக, பேரொளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கிறார்கள். அந்த பெருமானாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், நீங்க பார்க்கலையா? நீங்க தானே பார்த்துருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். இது பேர் அற்புதம் அல்லவா? இந்த காபாவுடைய அப்ராஹமுடைய படையெடுப்பும் அழிவு ஏன், எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன விளக்கத்தை நாம் விளக்கிக் கொள்ளலாம். அப்ரஹாம் அழிக்க வந்தான் என்றுதான் தெரியும். ஏன் வந்தான், எதற்கு வந்தான்? யமன் தேசத்துல சிறை வணங்கிகள் அங்கே இருந்தாங்க. அவங்க இன்னொரு கோத்திரம், அந்த கோத்திரத்தினுடைய கடைசி மன்னர் தூனவாஸ் என்ன செய்யலாம், நசாராக்களை, கிறிஸ்துவர்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அவர்களை கொத்து கொத்தாக அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டு அடிச்சான். அந்த கூட்டத்திலிருந்து 2 பேர் தப்பிச்சு எங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேரும் கைசர் மன்னத்தை வர்றாங்க. கைசர் மன்னத்தை வந்து முறையிடுறாங்க. இப்படி ஷாமுக்கு வந்து கைசர் மன்னத்தை முறையிடுறாங்க. இந்த மாதிரி தூனவாஸ் எங்களுடைய நசாராக்குடைய கோத்திரத்தையே அப்படியே அடிக்கிறான், கடுமையாக வேதனைக்கிறான், நெருப்பு குண்டத்தை போட்டு என்னை அழிக்கிறான் சொன்ன பொழுது கைசர் மன்னர் நினைச்சாரு, நேரா அபிசீனியாவுக்கு நஜ்ஜாஸ் மன்னருக்கு கடிதம் எழுதாரு. ஏன்னா நஜ்ஜாஸ் மன்னர் கிறிஸ்துவர், அவருக்கு கடிதம் எழுதுறார். இப்படி யமனில தூனவாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் உங்களுடைய கோத்திரத்தை எல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு சொன்னப்ப நஜ்ஜாசி மன்னர் நினைச்சாரு, 2 பேர்த்த தலைமையில ஒரு மிகப்பெரிய படையை ஏற்படுத்தி 1வது ஆபிரகாம், 2வது அர்பாக் என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கு அனுப்புறார். யமனுக்கு போய் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சிறை வணங்கிகளா இருக்கக்கூடிய அந்த இந்தியர் கோத்திரத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா அடிக்கிறாங்க. தூனவாஸ் பார்த்தான், கிடைச்சா சின்ன பின்னம் ஆயிரா சொல்லிட்டு தன்னைத்தானே தற்கொலை செய்து. அதற்கு பின்னால அந்த அப்ரஹாம் அர்பாக்கு 2 பேரும் யார் இங்கே ஆள்வது, யார் கவர்னரா இருப்பது சொல்லிட்டு அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி கடிதம் போடுறார். அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி சொல்லிட்டாரு, நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, உங்களை யாரு வெற்றி கொள்ளாரோ அவரு கவர்னரா இருக்கட்டும், அவரு கவர்னரா இருக்கட்டும் அப்படின்ட்டார். இந்த ஆபிரகாம் சண்டையிட்டு வெற்றி கொண்டார். யமனை வெற்றி கொண்ட ஒரு கர்வம், ஒரு தற்பெருமை. அர்பான்ல வெற்றி கொண்ட ஒரு தற்பெருமை என்ன செஞ்சா, அங்க ஒரு பெரிய ஒரு சிலையை ஒண்ணு கட்டணும். அப்ரஹாம் என்ன செஞ்சா, ஒரு பெரிய ஆலயம்,
அந்த ஆலயத்தை கட்டணும். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் சொன்னா, இன்னைக்கு இந்தியாவோட பட்டேல் சிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதாரணம் சொல்றேன். ஆனா இது 3000 கோடி பட்ஜெட். அது என்னதா, இதை விட பன்மடங்கு பல லட்சம் கோடிகளை தான். அந்த ஆலயத்துக்கு முன்னால வைரம், வைடூரியம், பவளம், முத்து, மரகதம் இப்படி எல்லாம் பதிச்சு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டினோட அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு காபாவின் மீது ஒரு ஈர்ப்பு. காபாவின் மீது தான் அவங்க இறைவனை வணங்குவாங்க. இறைவனுக்கு துணையாக இணையாக சிலைகளை வணங்குவாங்க. அப்படி அந்த காபாவின் மீது தான் ஈர்ப்பு. இந்த ஆபிரகாம் அமைத்திருக்கக்கூடிய ஆலயத்தின் மீது ஈர்ப்பு இல்லை. அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் சில பேர் அசுத்தப்படுத்தினாங்க. அசுத்தப்படுத்த மட்டுமல்லாம தீய வச்சாங்க. அந்த தீய வச்சோங்க அந்த ஆலயம் பற்றிச்சு. தீய வச்சா என்னங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும். ஒரு ரயில்ல தீ வச்சாங்க, என்ன விளைவாச்சு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஆபிரகாம் உடனே முடிவு பண்ணான், ஆக இந்த ஆலயத்தினுடைய அழிவுக்கு காரணமே அந்த காபா தான். திருப்பி இதை நாம புதுப்பிச்சோம் சொன்னா திருப்ப இதை செய்வாங்க. எனவே இந்த காபாவை முதல்ல அழிப்போம், அப்புறம் இந்த ஆலயத்தை உருவாக்கும் சொல்லிட்டு ஆபிரகாம் முடிவு பண்ணி நஜ்ஜாசிக்கு அனுமதி கேட்டார். நஜ்ஜாசி சரி என்பதாக படையெடுக்க சொல்லி மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய யானையும் அனுப்பி வைத்தார். அப்படியே வந்தாங்க. வந்தவர் தாய்க்கு வந்தான். தாய்க்குள்ள லாத்துங்கிற ஒரு பெரிய சிலை. உடனே அந்த பக்கம் சொன்னாங்க, உடைய நோக்கம் காபா, இதை ஒண்ணு செஞ்சிடாத, நாங்களும் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் தன் பக்கம் இணைச்சுக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்வான், மக்காவை நோக்கி வந்தான். மக்காவை நோக்கி வந்தான். வரும் வழியில ஒரு நாட்டுடைய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கையகப்படுத்தினால்தான் அந்த நாட்டை வெற்றி கொள்ள முடியும். அன்றைக்கு மக்காவுடைய அந்த அரபகத்தினுடைய பொருளாதாரம் என்பது பெட்ரோலோ டீசலோ டாலரை இல்லை. அன்றைக்கு கால்நடைகள் தான், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள். வெளியே மக்காவுக்கு வெளியே ஒட்டகங்கள், கால்நடைகள் நெளிந்து கொண்டிருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சு கையப்படுத்தினான். அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகங்களை கைப்பற்றினான். உடனே ஒரு போருடைய மரபு, நாட்டுடைய மரபு செய்தியை சொல்லி அனுப்பணும். அப்துல் முத்தலிபுக்கு சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஆபிரகாம் வந்திருக்காரு, காபா வெடிக்க வந்திருக்காரு, உங்களை கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னப்ப அப்துல் முத்தலிப் தலைவர் அப்ப வந்தாங்க. ஒரு கண்ணியமான மனிதர், ஒரு சிறந்த மனிதர். அவங்க வர்றதை பார்த்துட்டு இவனே கீழே இறங்கினான். மரியாதை சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொன்னப்ப அவன் நினைச்சான், கை காலை பிடிப்பாரு, கெஞ்சுவாரு, காபாவை அடிச்சிடாதீங்க அப்படின்னு அழுவாத கெஞ்சுவார் நினைச்சான். உடனே அப்புறம் அவன் சொன்னார், இது அப்துல் முத்தலிப் சொன்னாரு, என்னுடைய 200 ஒட்டகத்தை நீ முதல்ல கொடுப்பான், 200 ஒட்டகத்தை கொடுப்பாங்க. நீங்க காபா அடிக்க வந்துருங்க, நீங்க ஒட்டகத்தை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னப்ப அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை, காபாவுக்கு உரியவன் இறைவன், ஒட்டகத்துக்குரிய எஜமான் நான். எனவே என் பொருளை நான் கேட்கிறேன், அவன் பொருளை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆபரா சொன்னார். அப்ப இப்படி இருக்காரு, குடும்பா ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருக்கோம்னா 200 ஒட்டகத்தை வாங்கிட்டு நேர காபாவுக்கு போய் காபாவுடைய வாயிலுடைய இந்த சங்கிலியை பிடிச்சு இந்த காபாவை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. எனவே இந்த காபாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒன்று. அந்த ஆபிரகாமிடத்திலிருந்து என்னால் போராட முடியாது, எனக்கு வலிமை இல்லை, எனவே நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைச்சிக்கிட்டு
ஒட்டவத்தெல்லாம் அழைச்சிட்டு நேரா மலையை நோக்கி போயிட்டான். இந்த மஹமூத் என்ற யானை இருந்து உட்கார்ந்து காதல் போய் சொல்றான், மஹமூதே இது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல, ஒரு மிகப்பெரிய ஆலயம் அப்படின்னு சொல்லி அவர் காது ஊதந்த போது மஹமூத் யானை எதிர்க்கவே மாட்டேன். எவ்வளவோ அடிச்சு துன்புறுத்தி வேலை செய்தி பார்த்தாலும் தீய பொருத்தி தீபந்தத்தை அவருடைய துன்சாங்கிக்குள்ள சுடுவாங்க. அந்த அளவுக்கு வேதனை செய்தார்கள். எதிர்க்கிறார் காபாவுடைய திசையை விட்டு வேற திசையை மட்டும் ஓட்டம் இது இருந்தாலும் கூட அப்புறம் அவன் என்ன செஞ்சான் போனான். ஏன் அந்த காபாவுடைய 3 தூண்கள், இந்த மாதிரி காபாவுடைய 3 தூண்கள், இதுல காபாவுடைய தூண சங்கிலியை கட்டி யானை கட்டி இந்த 3 இழுத்துச்சுன்னா அவருடைய முகத்தை அப்படியே உட்கார வைக்கணுங்கிற எதற்கு தான் யானை. அடுத்து அபாபில் பறவை 2 காலையும் சும்மா சின்ன குண்டு மணி, அது போட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராட்சச குட்டை அப்படியே தலையில அடி உழுதுச்சுன்னா அப்படியே உடம்புல அப்படியே நேர போய் பூமிக்கு போய் துளைச்சிட்டு போகக்கூடிய வீரத்தை குண்டுகளை விட பலமிக்கிறது. அப்படியே அல்லாஹ் அபாபிகளை கொண்டு அல்லாஹ் அடித்தான். திருக்குறான் 3 வரை அளவுக்கு சொல்றது ஃபீல் فجعلهم كعصف مأكول. 2 தின்னப்பட்ட வைக்கோலை போல ஆகுவாங்க. மாடு வைக்கோலை திண்டு 2 துப்பனா எப்படியே அந்த மாதிரி 2 தில்லப்பட்ட வைக்கோலை போன்ற அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த சூரத்தின் ஃபீல நபிகளாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அலம் தர கைஃப பால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை படையை நாம் என்ன செய்தோம் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். இது பேரற்புதம் அல்லவா? பெருமானார் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் அன்னை ஆமினாமாவை வைத்திருந்து அப்படியே பார்க்கிறார். ஒரு அற்புதம், பேரற்புதம். அதே போன்று 3வது அற்புதம் வானம் பாதுகாக்கப்பட்டது. சூரத்து ஜின்ல அல்லாஹ் அழகாக சொல்வார். சூரத்து ஜின்ல இந்த நிகழ்வை எல்லாம் அழகாக சொல்லி காட்டுவார். எப்படி சொன்னால் வன்னா குன்னா நகோது மின்னா மகாயிதல் லிஸம்மி. நாம் என்ன செய்வோம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் நாங்கள் முன்னால் தோன்றிய நபிமாருடைய வேதங்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் வன்னா குன்னா நகோது மகாயிதல் லிஸம்மி, அந்த அதாவது மலக்குமார்கள் வேதங்களை கொண்டு வருகின்ற பொழுது அங்கிருந்து நாங்க என்ன செய்வோம், விண்ணுலகத்துல உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்போம். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு சொல்லுவான், அந்த செய்தி அங்கிருந்தே கேட்டு நாங்க வந்துருவோம். இந்த வாய்ப்பு இருந்துச்சு. இதுவரைக்கும் நபிசல்லாஹுடைய பிறப்பிந்த வரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பின்னால், நபியான பின்னால், நுபுவத் கொடுக்கப்பட்ட பின்னால் வழி இறங்க ஆரம்பித்தது. எங்களால் அப்படிப்பட்ட ஒட்டு கேட்க முடியவில்லை. பின்னுலகம் பாதுகாக்கப்பட்டது. அந்த ஜின்கள் சொல்றாங்க, அவை எஸ்தமையில் ஆன எஜிதலவு ஷிஹாபர் ரஷதா. எரி கொள்ளிகளால், எரி நட்சத்திரங்களால் நாங்கள் விரட்டப்படுவோம், வீசப்படுவோம், அப்படியே கரிந்தி நாங்கள் சாம்பலாகிறோம் என்று அந்த ஜின்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். பெருமானாருடைய பிறப்பின் மூலமாக விண்ணுலகம் பாதுகாக்கப்பட்டது. இது பேர் அற்புதம் அல்லவா? ஏனைய நபிமார்களுக்கு அப்படி இல்லையே, ஏனைய நபிமாருடைய பிறப்பு அப்படி இல்லையே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்தார். இன்னும் அனி சமீல மாசூன், அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமா அல்லாஹ் கொடுப்பான் அந்த வழி, ஜிப்ரீல் சாம் பாதுகாப்பான். இன்னும் உள்ள கவுலு ரசூலுன் கரீம், கண்ணியமான நபி, முதாயின் தம்மானி, நம்பிக்கைக்குரியவர். கொஞ்சம் கூட கூடுதல் குறைச்சி இல்லாம என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அப்படியே கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட நபி. சாதாரண நபியில யாரும் பிடிச்சு தடுத்து நிறுத்தி அவருடைய கேட்க முடியாது. அவருடைய வேகம் சாதாரண வேகம் அல்ல. இந்த அளவுக்கு வேகம் அப்படின்னு சொன்னா
மின்னலை விட மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர். அரசுல இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அரசுல இருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? கிணத்துல தூக்கி போட்டாங்க. சகோதரர்கள் கேட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல தரைக்குள்ள போறதுக்குள்ள, தரையை அவர்கள் எட்டுவதற்குள்ள போய் நீங்க பாதுகாக்கணும், இல்லாட்டி உங்களுடைய மலாய்க்குரிய தன்மையை நட்டுக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அரசுல இருந்தவங்க அடுத்த ஒரு நொடி பொழுதுல வந்து தரைக்கு போறதுக்கு முன்னால பாதுகாப்பா தூங்கிட்டாங்க. எவ்வளவு பேராற்றல் என்பதை பார்க்கிறோம். அந்த சக்தி உடையவர்கள் தான் திருக்குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அந்த திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட திருக்குர்ஆன் இந்த அளவு பாதுகாக்கப்பட்டது. எனவே இது ஒரு பேரற்பம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெருமானார் சொல்றாங்க, யாருக்கும் கொடுக்காத பல்லாயிரக்கணக்கான சிறப்புகள். அதுல ஒரு 5 பெருமானார் புகாரில சொல்றாங்க, ஊதீது ஹம்சன் லம் யூதவுன் அஹதும் மின் கப்லி மினல் அன்பியா. எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெருமானார் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, ஒன்னாவது நுசிர்து பிர் ரோபி மசீரத்த ஷஹ்ரன். அதாவது எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போட்டான். போர் செய்வதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பயத்தை நடுங்கிருப்பாங்க. பெருமானார் படையெடுத்து வர போறாங்க அப்படின்னு செய்தி போச்சுன்னா எதிரி உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் ஆனால் கூட ஃபிரௌன்ட்ட போங்க சொன்னப்ப, யா அல்லாஹ் ஏதாவது அவன் செஞ்சிருவானா, என்னை கொன்றுவானான்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். பயந்தான். நபிஸல்லாஹு பயப்படல. அல்லாஹ் அவங்களுக்கு பயத்தை அல்லாஹ் எடுத்துட்டான். எதிரி உள்ளத்துல பயத்தை போட்டான். இந்த சிறப்பு எந்த நபிக்கு மேலே பெருமாளுக்கு மட்டும்தான். இரண்டாவது அல் அரப மஸ்ஜிதம் வ தஹூரா. இந்த பூமியை எனக்கு மட்டும் மஸ்ஜிதாக தஹூரன் சுத்தமானதாக ஆக்கிட்டான். இந்த வார்த்தையை வச்சுட்டு என்ன செய்யறாங்க? இப்ப பள்ளிவாசலாம் தேவையில்லை, எங்க வேண்டாம் தொழுதுலாம். யாருக்கு? பிரயாணத்தோட பிரயாணத்தோட போயிட்டு நம்ம பிரயாணத்தில் போறோம், மஸ்ஜிதே இல்லை, பக்து போயிருந்து சொன்னா முசல்லா போட்டு பூமியில தொழுது போயிட்டே இருக்கலாம். இதை வச்சு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு கைவர்கள் என்ன செய்றாங்க? மஸ்ஜிதான் தேவையில்லை, முகமது சொல்லிட்டாரு, ரோட்ல இருந்து வந்தா போதும், மஸ்ஜித அடிச்சிருங்க அப்படின்னா. அதே மாதிரி எனக்கு இந்த பூமி சுத்தமாக்கப்பட்டிருக்கு, தயம்மம் செய்யலாம். ஏனைய சமுதாயத்துக்கு தயம்மம் இருக்கு. நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ள சொன்னால், தண்ணீரை நீங்கள் பெற்றுக் கொள்ள சொன்னால் பரிசுத்தமான மண்ணை எடுத்து தட்டிட்டு உதவி செய்கிறது. அப்ப நமக்கு மார்க்கம் கொடுக்கும். மூணாவது பெருமானார் சொன்னாங்க, அரந்து குல்லுஹு மஸ்ஜிதா. பூமி முழுக்க மஸ்ஜிதே இல்லல் ஹம்மாம பல் மக்பரத. கபருடையும் என்ன செய்து ஹமாம் குளிக்கிறது தொழக்கூடாது, அவங்க எல்லாருக்கும் தொழுவோம். மூணாவது பெருமானார் சொல்றாங்க, உஹில்லத்தில அனாயிமோ வலம் தகில்லு யஹதிமின் கபரி. எனக்கு போர்க்களத்துல வெற்றி கொள்ளப்பட்ட எதிரிகள் மூலம் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அலாலாக்கப்பட்டது. முந்தியுள்ள நபிமார்களா போரிட்டாங்கன்னா, தோல்வி எதிரிகள் தோத்துட்டாங்கன்னா அவங்க வெற்றிப்பட்ட பொருளை யார் எடுக்கிறார் அப்படின்னு போட்டு பயன்படுத்தினாங்க. நபிஸல்லாஹு சமுதாயத்துக்கு நபிக்கு மட்டும் கனிமத் பொருள் என்பதை எதிரிகள் விட்டு சென்ற அத்தனையும் இவங்க எடுத்துக் கொள்வதற்கான. அதே மாதிரி அந்த குர்பானி பிராணிகள் ஹலாலாக்கப்பட்டது. முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு குர்பானை எப்படி சொன்னா, கொண்டு போய் மலையில வச்சிருவாங்க, நேரா நெருப்பு வந்து கரிச்சிடும், அதை அவங்க பயன்படுத்தக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு பாருங்க, குர்பானை அறுத்து அந்த ஆட்டுகளை நாமளே சாப்பிட்டு அல்லாஹ் கூலியும் கேட்கிறோம். கூலியும் அல்லாஹ் கொடுக்குறான். ஆட்டே அறுத்துக்க, கறியே சாப்பிட்டுக்க, ஒட்டானம் போட்டு வச்சுக்க. சில பேர் வருஷமெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க ஆட்டு, எல்லாம் செஞ்சுட்டு அல்லாட்ட கூலி.
இப்ப இந்த சமுதாயத்துக்கு தான் இந்த சிறப்பு வழங்கப்படும். 4வது பெருமானம் சொல்றாங்க, ஓகீந்து ஷபாதுல் ஓகுமா, கயாமத்துல பொது பரிந்துரை எந்த நபிக்கு எந்த நபிக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கயாமத்துக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது பரிந்துரை எல்லாம். 5வதாக வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், பெருமானாருக்கு என்னைக்கு நபித்துவம் கொடுக்கப்படுதோ அன்று முதல் கொண்டு கியாமத் வரைக்கும் அவங்க தான் நபி. ஏனைய சமுதாயத்தில் அப்படி இல்லை. ஒரு சில ஊருக்கு மட்டும் ஒரு நபி இருப்பார், அந்த கூட்டத்துக்கு மட்டும் நபி இருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நபி இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் நபித்துவம் அல்லாஹ் வழங்கினார். எனவே இந்த 5 சிறப்புகள் பெருமானாருக்கு வழங்கப்பட்டது. எனவே இதை எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் அற்புதங்கள் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயே ஈரான்ல ஒரு கிஸ்ராவுடைய அரண்மனை 24 கவசங்கள், மொத்தம் 24 கவசம், அதுல 22 கவசங்கள், அதுல 16 கவசங்கள் உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி 23 வருஷம் உறுதியா கட்டின அந்த அரண்மனை எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த அரண்மனை ஒரு ஆட்டம், ஒரு நிலவுக்கு சிறுசால் ஏற்பட்டுச்சு. அந்த விரிசல் இந்த வரைக்கும் இருப்பாங்க. இன்றைய வரைக்கும் அந்த கிஸ்ரா மன்னனுடைய கோட்டையில அந்த விரிசல் இருக்கு. 14 கவசங்கள் அப்படியே உடைந்தது என்பதை பார்க்கிறோம். அதை போன்று ஈரான் நாட்டில் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் 1000 ஆண்டுகளாக ஒரு நெருப்பை ஏற்படுத்தினார். எரிஞ்சுக்கிட்டே ஒரு 24 hours. காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஊத போட்டு எரிப்பாங்க. ஊது அந்த குச்சியல் நறுமணம் அதை போட்டு எரிப்பாங்க. மாலையில இரவு நேரத்தில் சந்தன கட்டைகளை போட்டு எரிப்பாங்க. அப்படிப்பட்ட நெருப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அணைந்தார். அணையாத ஜோதி, ஏதாவது நெருப்பு அணைந்து விட்டதை வரலாறு நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அதை போன்று இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்புகளுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புகளாக இருந்தாங்க. அந்த நபி நமக்கு வரப்போறோம். அந்த நபியுடைய பிறந்தநாள். அந்த நபி எப்பயுமே நினைச்சு பார்க்க வேண்டியதான். எப்பயுமே பெருமானாரை நினைத்து பார்க்க வேண்டாம். தொழுகையில அத்தகையத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அப்படின்னு சொல்லும் போது நாம பார்க்கிறோமோ இல்லையோ பெருமானார் பெருமானார் நம்மளை பார்க்கிறாங்க. ஐயுஹன் நபியோ என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு பார்க்கக்கூடிய அந்த தரமும் தகுதியும் இல்லை என்று சொன்னாலும் கூட பெருமானார் பார்க்கிறார் என்பதாக வரலாற்று நூல்களை இடப்பட்டு. எனவே அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிறந்த இந்த நாள் யார் மன் அஹப்ப அல்லாமா ஜலாலுதீன் ஸுயூத்தி அழகான ஒரு நிகழ்வை சொல்வார்கள். மன் அஹப்ப சய்யிதுனா, யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ளூர இதயத்துல நிரப்பமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு குத்திப அலா ஜபஹத்திஹி, அவருடைய நெற்றியிலே எழுதப்படும் ஐஃபைனஹு ஆஷிக ரசூல், இவர் பெருமானாருடைய காதலர் என்பதாக. உண்மையான நேசம் இருக்கணும். உண்மையான நேசம் அந்த மார்க்கத்தை உண்மையா பிரியப்பட்டால் அந்த வார்த்தை எழுதப்படும். ஆசிக்கீன்களாக நாம் இருப்போம். வெறுமனே வேடர்கள் நோட்டீஸ்ல ஆசிக்க ரசூலா இருக்கக்கூடாது, உள்ளத்தால் ஆசிக்க ரசூலா இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான வழிகாட்டுதல், எல்லா விதமான அவருடைய உரையாடல்கள் எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜு வழிகாட்டுதல், ஹஜ்ஜு வரவேற்பு விழா. ரமலான் வந்துச்சுன்னா ரமலானை வரவேற்கும் விழா இருக்கிறார். இந்த மாதிரி பெருமானாரை வரவேற்கும் விழா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இந்த அவர்கள் பிறந்த இது இந்த பெருமானார் பிறக்காவிட்டால் இந்த உலகம் கிடையாது. அவர்கள் பிறக்காவிட்டால் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும்.
மூமினுக்கு ரப்பில் அவள் வந்துவிட்டால் அந்த பாசம் இருக்க வேண்டும். அந்த பாசம் இருக்குமேனால் அதான் ஒரு சிறப்பு. கேட்கிறாங்க, மா ரைத்து பி அமலில் வைத்தி பி மௌலூதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்திலே மௌலூதை ஓதி அதற்காக வேண்டி உணவுகளை சீரணிகளை கொடுப்பதை பற்றி என்ன என்று கேட்கிற பொழுது, ஏன் சொன்னா கேட்கிறார், இந்த ஊர்ல பலதரப்பட்ட கருத்துக்கள் உணவுது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பெருமானார் சொன்னாங்க, மன் ஃபரஹ பினா, மன் ஃபரஹ கனவுல அபூ மூசா ஜர்ஹூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சுபுல் ஹுதா என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா கனவுல பெருமானாரை பார்க்கறாங்க. பெருமானாரை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி உங்களுடைய பிறந்த மாதத்துல உங்கள் மீது புகழ்ந்து நாங்கள் சீரணிகளை உணவுகளை வழங்கினால் இதை பற்றி கருத்து என்னன்னு கேட்டப்ப பெருமானார் சொன்னாங்க, மன் ஃபரஹபினா ஃபரஹபி, யார் என்னை கொண்டு சந்தோஷப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் சந்தோஷப்படுவேன். பெருமானார் என்னுடைய வருகை கொண்டு நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்களை கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தைன், உன்னையே வணங்குறோம், உன்னையே உதவி தர்றோம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஆனா பெருமானார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சல்லி கமா உஸல்லி, தொழுங்க நான் எப்படி தொழுறோம் அப்படி தொழுங்கங்கறான் பெருமானார். நான் எப்படி தொழுறோம் அப்படி தொழுதாதான் தொழுவுக்கு கூடும். இப்ப நான் என்ன சொன்னானோ அதன்படி நீ செஞ்சாதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தைன் என்ற அர்த்தத்துக்கு வரும். இல்ல போதும், குர்ஆனை மட்டும் போதும், அல்லாஹ்வை மட்டும் நாங்க வணங்குறோம், அல்லாஹ்வுக்கு உதவி செய்றோம் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிச்சு என்ன போறோம்? ஹபீபை புறக்கணித்தால் அல்லாஹ்வை புறக்கணித்திருப்பார். எனவேதான் அல்லாஹ் தஆலா பெருமானாரை புறக்கணிக்கிற பொழுது இந்த மாத்து கலபில்லாகி பி இஃப்திராஃபி முஹப்பத்திஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் நேசிக்கவில்லையோ, கருத்து வேற்றுமை கொண்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபிக்கிறான். அவர் இறக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்தோடு இறக்கிறார் என்பதை நபிகள் பெருமானார் சொல்லியிருக்காங்க. எனவேதான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஈமான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஈமான் கொள்ளணும். திருப்பான் சொல்றது, அல்லதீன ஆமனு வலம் யர்தாபு, நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள், அந்த ஈமானை சந்தேகம் என்று இருக்கக்கூடாது. எனவேதான் அந்த பிரியம் இருக்குமேனால், பெருமானார் மீது பிரியம் இருக்குமேனால் அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்னது பிரச்சனை, போட்டி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான் ஃபிரௌன், வாங்க வாங்க பார்க்கலாம், களம் இறங்கிங்க. 70,000 சூரியர்கள் களத்துல வந்து நிக்கிறாங்க. 70,000 அதாவது சூரியர்கள் களத்துல வந்து நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்திலே அல்லாஹ் ஒரு நூரை வைத்தார், ஒரு பேரொளி. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேரொளி, நெருப்பை அணைத்த பேரொளி, அந்த பேரொளி அப்படியே வந்து பெருமானாருடைய பேரொளி பாதுகாக்கப்பட்டு கடைசியில் அப்துல்லாவுடைய சுல்பலை வந்து ஆமீனாவுடைய வயிற்றுல வந்து பெருமானார் வராங்க. அந்த பேரொளி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரொளி. அந்த பேரொளியை பார்த்த அந்த சூரியருக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரொளியை பார்த்துட்டு அப்படியே, அதாவது கண்சிமிட்டாம பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே அவங்களை கண்ணியப்படுத்தும் முகமாக ஒரு அடி தள்ளி நின்றாங்க. 70,000 பேரும் ஒரு அடி தள்ளி நின்றாங்க. தள்ளி நின்றதான் பாருங்க, மூசாவை கண்ணியப்படுத்திய காரணமாக என்னுடைய ஹபீபை நீங்கள் கண்ணியப்படுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு ஈமானை பாக்கிட்டு கொடுக்கிறேன்னு உள்ளத்துல அல்லாஹ் போட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமந்து பிரபி மூசாவா, மூசா ஆரோனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு. உடனே ஃபிரௌன் கோபம் வந்துருச்சு. என்ன நீங்க இன்னமும் கபீருக்கும், உங்களுக்கு அவர் பெரியாளா தெரியாரா? பெரியாளா மாறுகால் வெட்டுவோம் அப்படின்னா உடனே அந்த
அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் பயப்படல. ஃபக்தி மா அன்த காவி, ஃபிரௌனே நீ என்ன நினைக்கிறே செஞ்சிக்க. ஃபக்தி மா அன்த காவி, நீ என்ன எங்க விஷயம் திருப்பி அழைச்சிக்க, நாங்க ஈமான் கொள்றோம். ஏன்? அந்த மூசாவை கண்ணியப்படுத்திய காரணமாக ஒரு அடி தள்ளி நின்றாங்க. மரியாதை நிமித்தமாக ஒரு அடி தள்ளி நின்றாங்க. அல்லாஹ்வுடைய ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். 70,000 பேர் முஸ்லிம். ஃபிரௌன் தனிமையாக்கப்பட்டு போனான். எந்த சாகிரியங்கள், எந்த சூனியக்காரரை கொண்டு அவன் பெருமைப்பட்டு மூசாவை வீழ்த்தலாம் என்று நினைத்தானோ, அதே அந்த 70,000 பேரை கொண்டு அவன் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு சிறுமைப்பட்டு போனான் என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கொடுக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி நாளை மறுமலாவது கபரிலே வைத்தோடு கேட்டார்கள். கேள்வி மன்றப்புக்க வமா தீனுக்க என்று கேட்பதற்கு முன்னால் மா இல்முக ஃபீ ஹாதா ரஜுல் லதி புஇத்த ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபியை பற்றி உங்களுடைய ஞானம் என்னது முதல்ல கேட்டவர். நல்லவரா இருந்தா என்ன சொல்வாரு? உங்களுடைய நபி இவங்க தான் எங்க நபி. நான் ஏதாவது கூடுதல் மூமினோ இன்னமும் ரசூலுல்லாஹ், இவன் தான் உண்மையான நபி. ஜாபில் பையினாத், அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். வசத்தக்னாஹு, நாங்கள் அவரை உண்மைப்படுத்துகிறோம். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. முனாஃபிகா இருந்தா இன்கான முனாஃபிகன் பெருமானார் சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க ஹா ஹா தான் அதிரி சமயத்து எப்போதும் நாசு கதாவ கதா. மக்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நபி இருந்தாங்க, நபி வந்தாங்க, நபி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் கேள்விப்பட்டோம். ஆனா அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று இந்த மாதிரி பெருமானார் மீது முஹப்பத் இல்லாதவர்களை பார்த்து முனாஃபிக் என்று பெருமானார் சொன்னார். முனாஃபிக் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸிலே மன் அதுகல சுனூரன் அலா கல்வி முஸ்லிமின் ஃபகதி அஸர்ரனி சொன்னார். யார் என்னுடைய பிறப்பை நீங்கள் எதிர்பார்த்து என்னுடைய பிறப்பின் மூலமாக யார் ஒரு மூமியுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோ அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள். பெருமானாருடைய நிச்சயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும். பெருமானார் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும். வழிதவறிய மக்களுக்கு வழிகாட்டணும். வாழ்க்கை இல்லாத மக்களுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். வியாபாரத்தில் நலிந்த மக்களுக்கு வியாபாரத்தில் உதவிகளை செய்யணும். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு முன்னால் என்னுடைய அடியானை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். அப்பொழுது என்னை சந்தோஷப்படுத்துவர்கள் யார் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டீர்களோ அவர்கள் என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நாம் அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோடர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோடர் ஸைனுல் ஆபிதீன் பேர குழந்தை ஸைனுல் ஆபிதீன் அவர்கள் தன்னுடைய பகுதியில ஏழை குடியிருப்புகள் என்ன செய்வாங்க? அந்த மக்களுக்கு இரவு நேரத்துல எல்லாரும் உறங்கிய பின்னால அவங்களால கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டினுடைய வாசப்படியிலையும் அன்றைக்கு என்ன தேவை, மாவு இல்லை என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு வருவோம். காலையில திறந்து பார்த்தா அங்க இருக்கும். காலையில திறந்து பார்த்தா இருக்கும். இப்படியே நடக்கிறது எத்தனை நாட்களாக? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சேரக்கூடிய 10 ஆண்டுகளாக. அந்த சேவை என்பது 10 ஆண்டுகள். மரியாதைக்குரிய ஆஜியார் பள்ளியாசலை கட்டி சேவை ஆற்றுற மாதிரி இந்த பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அவர்கள் ஆற்றாங்க. அத மாதிரி ஸைனுல் ஆபிதீன் 10 வருஷமா கொண்டு வைக்கிறான். யாருக்குமே தெரியாது. யாரு கொண்டு வந்து வைக்கிறாங்க யாருக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? காலையில
முதல் வீட்டுக்கார பெண்மணி திறந்து வாங்குறாங்க. ஒண்ணு இல்ல, யாருக்கும் தெரியாது, எந்த வீட்டுக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைச்சுட்டாங்க. அப்புறமே அப்படியே வந்து பார்த்தா எல்லா வீட்டுடைய வாசல்களை பார்த்தா எந்த வீட்டையும் இல்லை. அப்படியே பார்த்துட்டு யார் வச்சாங்கன்னு தெரியாது. நீங்க வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தப்ப அன்னைக்கு சுமூடி தொழுகையில பேசப்படுது. அது ஜைனுல் ஆபிதீன் இறந்து விட்டார்கள். ஜைனுல் ஆபிதீன் இறந்து விட்டார்கள் என்பதாக பேசப்படுது. அவங்கள குளிப்பாட்டும் போது அவ்வளவு அழகானவர்கள், வெள்ளை உடல், வெண்மையான உடல். அவருடைய தோல் குஞ்சத்துல ஒரு அப்படியே கருப்பு தழும்பு வருது. அந்த மூட்டைகளை சுமந்து சுமந்து கொண்டு போய் ஒவ்வொரு இல்லத்தினுடைய வாசப்படிகளை வைத்தது. அன்றைக்கு தெரியுது, யாருக்கு தெரியாது. அடிமையை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா உனக்கு தெரியுமா? எனக்கு அவர்கள் கொண்டு போய் வைத்ததெல்லாம் தெரியாது. காலையில வருவேன், போய் பொருளாம் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வருவேன். அதை என்ன செய்வோம், ஒரு பையில போட்டு ஒரு குடும்பத்தை கட்டுவோம். கட்டி ஒரு 3 மூட்டை பெரிய மூட்டையை கட்டிட்டு எங்க வேலை முடிச்சா வீட்டுக்கு வரும். அப்புறம் காலையில வந்து அப்ப வெறுசாக்காத்தான் இருக்கும். இப்படியே 10 ஆண்டுகள் அந்த ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அனுபவத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய சேவை என்பது எவ்வளவு ஒரு சேவை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருடைய சேவை சாதாரணமான அல்ல. நலிந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் என்னை சந்தோஷப்படுத்தித்தான் மீளாது நமக்கு போதிக்கக்கூடிய போதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் உபத்திரியம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்தார். தன்னை கொல்ல வந்தவர்களை பெருமானார் அரவணைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு சஹாபி உடம்பு செல்லாம இருந்தார். ஏன்னா யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு வருகை எதிர்பார்த்து மதீனாவிலே குடியமர்ந்திருந்தார். பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு. தௌராத்திலே பெருமானாரை செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத்தை அவர்கள் படித்தவர்கள், பெருமானாருடைய அந்த அடையாளங்களை அறிந்தவர்கள், பெருமானுடைய வாழ்க்கையை அறிந்தவர்கள். எனவே அந்த பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மதீனாவிலே புரிந்தார். ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு உடல்நிலை விசாரிப்பதற்கு போறாங்க. போகும்போது அங்க வந்த ஒரு மரத்துக்கு பின்னால ஒரு யூதன் ஒளிஞ்சு, ஒரு யூத பாதனை ஒளிஞ்சு பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு போயிட்டு வந்து அப்படியே போனவங்க பெருமானார் பார்த்தாங்கன்னா அப்படி தன்னை உடம்ப மறைச்சிக்கிறது. பெருமானார் பார்க்காட்டி எட்டி பார்க்கறது. பின்னாடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சி, என்னப்பா உனக்கு தேவையான யாரும் சொல்ல உங்களுக்கு பார்க்கணும் ஆசை வேணும். தௌராத்தை உங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்க தௌராத்தை வாசிப்பாங்க. யாரும் சொல்லலாம் தௌராத்தை வாசிப்பது என்ன? தௌராத்துக்குள்ளே நீங்க இருக்கு. இன்னமும் இன்னங்க மௌஜூதும் தௌராத். நீங்க தௌராத்துல இருக்கிறீங்க. யாரும் சொல்லலாம் தௌராத்துல நீங்க இருக்கிறீங்க. நான் தௌராத்தை என்ன வாசிப்பது? நீங்க தான் தௌராத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க என்பதாக இந்த யூதர் சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்கு எதிரிகள் எத்தனித்த உடனே பெருமானார் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு பக்கத்துல சில திட்டம் போடுறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், பெருமானார் வரக்கூடிய வழி எனக்கு தெரியும், எனவே நான் தீர்த்து கட்டுறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த செய்தியை கேட்ட பாத்திமா துடித்து போய் நேரம் ரசூலுல்லாஹ் போட்டாங்க. யார் சொன்னா இப்படிலாம் ஆலோசனை செஞ்சு அதை வந்து அவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னப்ப மிஸ்ஸல்லா சொல்லலாம் புதுச்சி மிஸ்ஸல்லா தொழுட்டு போறாங்க. யார் சொல்லா அறிவிந்தா தந்தையாரே போகாதீங்க பாத்திமா சொல்ல போனாங்க. எல்லாம் கூட்டமா இருந்தாங்க. அப்படியே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு ரசூலா வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இருக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, நடக்கிறாங்க. ஆனா போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா கேட்கறாங்க, இல்லையா தந்தை என்ன செய்ய போனீங்களே என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யறாங்க, ஒண்ணுமே செய்யறாங்க. அல்லாஹ் யாசிமுக மினன் நாஸ். அல்லாஹ் வாக்கு அல்லாஹ் யாசிமுக மினன் நாஸ். நபியே
உங்களை எதிர்த்து பாதுகாப்புடைய பொறுப்பை நாம் எடுத்திருக்கோம். அப்படின்னு சொல்லி பெருமானாசா அல்லாஹ் திருக்குறான் சொல்லிட்டான். பாத்திமாவே இந்த மாதிரி இன்னும் அல்லா நம்மோட இருக்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் பெருமானாசா. அதே மாதிரி ஒரு எதிரி வந்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. நான் போனேன் பாரு, அந்த கண்டிலே வாழ வாங்கி நானே இழுத்தரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீரவசனம் பேசிட்டு வந்தான். வந்தவன் பெருமானா எனக்கு பேசதான் தெரிய ஆரம்பிச்சுட்டான். ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஆனா வந்தவன் நேரா பெருமானை பார்த்து முகமது வாழை கொடுங்க, வாழை கொடுத்தாரு. வாழை இருந்துச்சான் ஒருவனா, உரையில இருந்து ஒருவனா இப்படி அப்படி இப்படி ரொம்ப போற அப்படியே ரொம்ப ஆட்டலாம் என்னமோ செஞ்சான். செஞ்சுட்டு என்ன செஞ்சான், கடைசி ஒரு அந்த முனைய மடக்கிட்டு கையை விட்டார். என்னப்பா என்ன நோக்கத்துல வந்த, சும்மா வெட்டுறேன் குத்துறேன் காலி வந்தேன்னு சொல்லி வந்த, நீ இப்படி கொடுத்துட்டிய, எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன நீ தான் பேசலையா எங்க தெருவில், நான் உன்னை பாரு உன்னை இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு பேசுறேன். அல்லாத பயத்தை எல்லாம் ஒரு உள்ளத்தில் போட்டு மலக்குமார்களை கொண்டு அந்த பயத்தை எல்லாம் ரூபாய் போடுறாங்க. ரூபாய் எல்லாம் போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயத்தை எல்லாம் உங்களா போட்டான். கம்பீரத்தை பெருமானார் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்ணியமானதை நான் பார்க்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ரிசல்லா ஸல்லல்லாஹு மீது நாம ஓதப்படக்கூடிய முழு ஒரு பறக்கத்தான அன்புசிக்கும் அசீசுன் அலைக்கும் அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃப் ரஹீம். ஹரீஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். பேராசைக்காரன். எதிர பேராசை? உலகத்தை சம்பாதிக்கணும் பேராசையா, அல்லது நாட்டை ஆள வேண்டும் என்ற பேராசையா, அல்லது எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும் என்ற பேராசையா? அதுவல்ல. ஹரீசுன் பில் முஃமினீன், மூமினை கொண்டு பேராசை. யாரை கொண்டு பேராசை? மூமினை கொண்டு பேராசை. தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற பேராசை, ஈமானிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற பேராசை. ஒரு ஆள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மூமினா இருக்கணும், கலிமா சொல்லி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதைத்தான் நல்லா சொல்றேன். அந்த மௌலூதுடைய முதல் வார்த்தை ஓதமே லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். ரொம்ப கண்ணியமானவங்க, உங்களுடைய நஃப்ஸிலிருந்து வந்தவங்க. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், உங்கள் மீது ரொம்ப பேராசை கொண்டவர். பேராசைக்கு உதாரணம் கொடுத்துட்டா இப்படி கொடுக்கலாம். பேராசை அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அது ரசூலா டாபிக் தனியா விஷயம். பேராசை அப்படிங்கிறது மட்டும் தெரு நாயும் வீட்டு நாயும் பேசிக்கிட்டாங்க. ஒரு தெரு நாய் வந்துச்சு, வீட்டு நாய் தண்ணி போட்டுருக்காங்க. இப்பதான் பார்த்தா மனுஷனை வளர்த்தாலும் இல்லையா நாயை வளர்த்தாங்க. காலையில பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாய் பிடிச்சி பிடிச்சிட்டு திருதருவா அலையா பாவம் இல்லை அப்படி வாக்கிங்க, இந்த நாய்க்கு வாக்கிங்க அவன் நசீவாக அப்படி எழுதிட்டான். ரெஜிஸ்டர் கொடுத்து எழுதிக்கிட்டே போகலான்னு சொல்லி அதான் எழுதி. அந்த மாதிரி வீட்டு நாயும் தெரு நாயும் பேசிக்கிட்டாங்க. தெரு நாய் வீட்டு நாய் சொல்லிட்டான், என்னப்பா லோலோட அடையிற, நான் மாதிரி எப்படி ராஜா மாதிரி விலை உயர்ந்த பெட்டில் படுத்து தூங்குறேன். ஏன்னா விலை உயர்ந்த ஃபுட்டுகளை கொடுக்குறாங்க, அதுக்கு தனி ஃபுட்டு தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் சிறப்பினுடைய சிறப்பெல்லாம் பூரா சொல்லிச்சான். உடனே இந்த தெருநாய் சொல்லிச்சான், என்ன வாழ்க்கை சதாம் ஹுசேன் பூக்கை மாதிரி கட்டி போட்டுக்கிட்டு நான் ஜாலியாக மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன், கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன், கோழி மார்க்கெட்டுக்கு போகிறேன், எல்லாம் நான் விரும்புறதுன்னா போல ஹெல்த்தியான ஏதாவது அசைவமாக சாப்பிட்றேன். நீ வந்து சைவமாக தான் சாப்பிட்றேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லா பக்கம் போகிறேன், எங்கேயும் போக முடியுமா? உடனே அந்த நாய்க்கு ஆசை வந்துச்சு. வீட்டு நாய்க்கு, அப்படியா நீ சொல்கிற பார்த்தா நல்லா இருக்கு எனக்கு, இப்போ நானும் வந்துட்டாப்பா தாராளமாக வந்தேன். ஒரு வாரம் டைம் போயிடுச்சு. ஏன் ஒரு வாரம் கேட்குற? இல்லை வீட்டுக்கார எஜமானும் எஜமானியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் எஜமானி சொல்லிச்சு, இந்த மாதிரி ஏங்க நம்ம பிள்ளைய ஒரே பிள்ளை நம்ம பக்கத்தில் இருக்காரு விரும்பி கேட்குறாங்க, அந்த பையனை ஆசைப்படுறான், நம்ம உடனே ஆசைப்பட்டு அந்த பையனை தண்ணி வச்சிடாம உடனே கோவப்பட்டு
நாய்க்கு வேணாலும் கட்டி வைப்பேன், நம்ம வீட்டு நாய்க்கு வேணாலும் கட்டி வைப்பேன், அவளுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அதனால சொல்லியிருந்தான் ஒரு வாரம் பார்க்கலாம், என்னை கட்டி வைக்கிறான் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நாய் சொல்லிச்சு. இது பேராசை, இது பேராசை. ஆசை வேற பேராசை. ஆசை எதிரே படலாமா, நமக்கு கிடைக்கக்கூடியது ஆசைப்படலாம், கிடைக்காததை பண்ணலாம் பேராசை. கிடைக்காத ஒன்றை பேராசை. கண்டு தெரியாத 30 ஆசைப்பட்டார்கள் என்று பேராசை. சமுதாயத்தின் மீது கொண்ட பேராசை என்பதை உம்மத்துகள் அத்தனை வேலைகளும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற பேராசை, சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற பேராசை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட பேராசை தான் மறந்துவிடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம மௌலூத் ஓதுவது, அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளது, எவ்வளவு நம்பிக்கை சொன்னால், ஜிப்ரீல் இஸ்லாம் ஒரு நாள் வர்றாங்க. வந்தவங்க, யா ரசூலல்லாஹ், நான் வானிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எண்ணிக்கை எனக்கு தெரியும். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் எனக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? எங்கேயாச்சும் எண்ணி வச்சிருக்காங்களா? இன்னைக்கு விஞ்ஞானத்துல வளர்ந்த இந்த உலகம் வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் சொல்ல முடியுமா? ஜிப்ரீல் சொல்றாங்க, வானத்துல எவ்வளவு நட்சத்திரத்துக்கு எண்ணிக்கை தெரியும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும். அதே மாதிரி மண் துகள்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும். பூமியில் இருக்கக்கூடிய மண் துகள்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும். அதே மாதிரி கடல் இருக்கக்கூடிய மீன்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும். ஆனா ஒன்றே ஒன்று தெரியாது, உங்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ, உங்களுடைய உம்மத்துல உங்கள் மீது யார் உங்களை ஸலவாத்தை கொண்டு புகழ்கின்றார்களோ அதற்குரிய கூலியின் எண்ணிக்கை எனக்கு தெரியாது என்று ஜிப்ரீல் சொன்னார். கூலிகளுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியாது, அதற்கு எவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் என்பதை எனக்கு தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க. சொன்னா அவ்வளவு ஞானங்கள் உள்ள ஜிப்ரீலுக்கு இந்த உம்மத்திற்கு வழங்கப்படக்கூடிய கூலி தெரியலேன்னு சொல்லும் போது அவ்வளவு சிறப்பு புரியுது. எனவே அப்படிப்பட்ட அந்த மௌலூது மஜ்லிஸை கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகை நாம் கண்ணியப்படுத்தணும். ஏன் இந்த சமுதாயத்தை யார் யாரோ நினைச்சுப்பாங்க, பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்கள், இந்த நாட்டுக்கு ஏதோ தியாகம் செய்தவர்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி சிறை சென்றவர்கள், அந்த மக்களுக்கெல்லாம் நினைவுறப்பட்டு அவருடைய நினைவு தினம். ஆட்சி செய்தவர்கள், ஆட்சியாளர்களை அவர்கள் சமுதாயத்துக்கு அவர்கள் சுயத்துக்காக செஞ்சவங்க, அவங்க எல்லாம் நினைச்சு அன்னைக்கு என்ன செய்யறோம், தானம் கொடுக்கிறோம், உணவு தானம், அந்த தானம் இந்த தானம் சொல்லிட்டு அன்னைக்கு பூரா காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்த்தா மைக்கள் காடுகள் அப்படியே பறக்கும், இந்த காடுகளை குறைத்துக் கொண்டிருக்கும். இந்த உம்மத்திற்காக வெளி பாடுபட்டவர்கள் பெருமானார் கடைசி வரைக்கும் பாடுபட்டார்கள். 63 ஆண்டுகள் பெருமானார் சென்ற பட்ட கஷ்டங்கள் ஒன்றல்ல ஒன்று. பெருமானார் சொன்னாங்க, அஷத்துல் பலா, நபிமார்கள் தான் சோதிக்கப்பட்டார்கள். முதல்ல அதுல முதலாவது சோதிக்கப்பட்டவன் நான் சொன்னாங்க. அவ்வளவு சோதனைகள் என்று கொடுக்கப்பட்டார்கள். இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, நேரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் பட்ட இன்னல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சிரமங்கள். சுற்றுதல் கிடப்பாங்க, ஒட்டங்க குடலை கொண்டு அப்படியே நடந்து ஓரத்துல முள்ள போடுவாங்க, கற்களை போடுவார்கள். தாய்ப்பிலே சென்ற பொழுது மக்காவிலே கடுமையான சோதனை தாங்க முடியாமல் சோதனையை ஆற்றிக் கொள்வதற்கு தாய் சென்ற பொழுது அங்கே கிடைத்த சோதனை இதையுடன் அதிகமானது. எல்லாம் அடித்தார்கள், சொன்னால் நபியை அனுப்புவதற்கு ஒன்றை தவிர ஆடை கிடைக்கலையான்னு கேட்டாங்க. அடிம வம்சத்துல பிறந்த நீதான் நபியா இருந்திருக்கா அதுன்னு கேட்டா, ஒரு அனாதை, தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதையா நபி இதெல்லாம் கேட்டார். ஒரு கவிஞன் அழகாக சொல்ற, கல்லின் மீது
மலரை தூவியவர்கள், மலரை போட்டவர்கள் மலரின் மீது கல்லை போட்டார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். பெருமானாரை மலர் என்று வர்ணிக்கிறார். தாயிஃபிலே மலரின் மீது கல்லை போட்டார்கள் என்று வர்ணிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கடினமாக காயப்பட்டார். ரத்தம் அப்படியே சொட்டுகிறது. அவருடைய முபாரக்கான மேலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை துணியை கொண்டு அப்படியே தடவி எடுக்கிறார்கள். ஏன்? பூமியில பட்டு விட்டால் புற்பூண்டுகள் முளைக்காது. நபிமா ரத்தம் பூமியில பட்டால் புற்பூண்டுகள் முளைக்காது. எல்லா வேதனைகளை தாங்கிக் கொண்டு மரத்தனையிலே வந்து அமர்ந்து இல்லாத முறையிறார்கள். இறைவா 30 நாவதை சொல்றாங்க. அழகான வார்த்தை. என்னுடைய ஆளுமை எனக்கு இல்லாமல் போயிட்டு எப்படி மக்களுக்கு அணுகுவது போல தெரியல. பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை, தன்னின் மீது அந்த பணியை சுமத்துகிறார்கள். எனக்கு எப்படி திட்டம் அவர்களை அழைக்க வேண்டும் என்ற எனக்கு அந்த வழி தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இபிலிஸ் வர்றாங்க. அரசு சொல்லுங்க, ஒரு அப்படியே தோஷமா இருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய மலைக்கு வந்து கேட்கிறாங்க, கல்மாரி மலையை பொழிய வச்சிடலாமா, நெருப்பு மலையை பொழிய வச்சிடலாமா, 2 மலைகளுக்கிடையே அப்படியே நெருக்க விடலாமா, பஸ்வமாக்கி விடலாமா என்று கேட்ட பொழுது உமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கத்தையே சொன்னார். இவர்கள் விளங்கவில்லை. சமுதாய சந்ததிகள் விளங்கும் என்று பெருமானார். இவர்களை அழித்து விட்டால் சந்ததிகள் உருவாக மாட்டார்கள். இவர்கள் விளங்கவில்லை, வருங்காலம் விளங்கும் என்று பெருமானார் சொன்னார். தன்னை ஆசுவாசப்படுத்தி சொன்னார். இந்த அளவுக்கு பாருங்க, தாயிஃப் ஒரு நேரத்தில் கடுமையான கல்லஞ்சம் கொண்டவர்கள் இங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லி ஓரளவுக்கு கொண்டு வந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்கு கடைசியான தாயிஃப். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புட கடைசியா ஏற்றவங்க அவங்கதான். அப்ப இஸ்லாத்தை ஏற்றும் போது 2 நிபந்தனை வச்சாங்க. அவர் சொல்ல, நாங்கள் முஸ்லீமாக வரோம், ஆனா 2 விஷயங்கள். ஒன்று, போருக்கு வரமாட்டோம். 2வது, ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். போருக்கு வரவும் மாட்டோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். சஹாபாக்கள் பொதிச்சிருக்கிறாங்க. என்ன அரசுடா? இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஜகாத். இதை போன்று போருக்கு வரமானே சொன்னாங்க. இஸ்லாம் சொன்ன வார்த்தை போகக்கூடாது, ஏற்றுக்குவோம். பெருமானார் சொன்னாங்க, 2 ஏற்றுக்குவோம். உள்ளத்துல ஈமான கொடுங்க. முதல்ல குஃப்ர அகற்றுங்க, ஈமான உள்ள நோக்குங்க. இருட்டு சொன்னா இருட்டாதான் இருக்கும். இந்த ஒரு மெழுகுவர்த்தியை பொறுத்து வச்சுட்டா அந்த இருட்டு போயிடும், உள்ள இருட்டா இருக்கும். அதனாலதான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஈமான கொடுங்க, உள்ள வெளிச்சமாயிரும். அதே மாதிரி ஈமான ஏற்றுக்கின பின்னாடி காலங்கள் செல்லவில்லை, மாதங்கள் செல்லவில்லை. யார் சொல்ல ஜிஹாதுக்கு நாங்கள் போயிருக்கோம், யார் சொல்ல ஜகாத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முன்வந்து கொடுத்ததை வரலாறுகள் கதை. அந்த ஈமான் பக்காவானது. தாயிஃபுடைய ஈமான் தான் மிக பலமான ஈமான்களாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இதில் அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, அழகான நடைமுறை. எந்த துறை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பெருமானாரை வாழ்க்கையிலே வழிகாட்டுறது. ஒரு மருத்துவரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு வியாபாரியா, ஒரு குடும்ப தலைவரா, அல்லது ஒரு அரசியல்வாதியா, ஒரு ஆன்மீகவாதியா, எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வழிகாட்டுவது. இன்னமா பழைத்து மாநிலமா நான் ஆசானாக அனுப்பப்பட்டேன். பெருமானார், நான் குடும்ப தலைவராக இருந்திருக்கிறேன், அரசியல் தளபதியாக இருந்திருந்தான், தலைவராக இருந்திருக்கிறேன், போர் தளபதியாக இருந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். எனவே அத்தனைக்கும் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. நாம் அதை பார்த்தால் நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்க்கையை பின்பற்றினால் பெருமானார் மீது
ஓதக்கூடிய மௌலூதுகள் என்பது பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் மௌலூதுகளாக எழுதி வைக்கிறார். இஸ்லாமிற்கு காமிக்கன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். 60 ஆண்டுகள் குஃப்ரில் இருந்தார்கள். 60 ஆண்டுகள் பெருமானாரை இழந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள், இழந்து கவிவாழினார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் 60 ஆண்டுகள் பெருமானாரை புகழ்ந்தார்கள். மதஹத்து முஹம்மதன் மகாலத்தி என்னுடைய வார்த்தைகளால் பெருமானாரை நான் பரிபூர்ணமாக என்னால் போல முடியவில்லை என்று சொல்லி அஸ்ஸாலிக்கு தாண்டி சொல்றார். 60 ஆண்டுகள் போன்றவர்கள் மத்திய நபையிலே மேடை போட்டு கொடுத்தார்கள் பெருமானார். அப்படிப்பட்ட அந்த அஸ்ஸாலிக்கு தாண்டி சொல்றாங்க, நான் பெருமானாரை போலக்கூடிய முறையிலே என்னுடைய வார்த்தைகளால் போல முடியவில்லை என்பதாக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார் சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த மௌலூத் ஷரீஃபிலே உட்கார்ந்து ஓதுவதை நமக்கு, அதாவது இந்த நேரம் பிறந்து விட்டாலும் சைத்தான் இருக்கா பார்த்தீங்களா, ஒவ்வொரு மௌலூத் நேரத்திலும் அழுவான். பெருமானாருடைய பிறந்த நேரத்திலே சைத்தான் அழுதான் வரலாறு. ஒப்பாரி வச்சு அழுதான், தலையில மண்ணப்பாரி போட்டு அழுதான். இந்த மாதிரி சைத்தான்கள் உருவாக்கி விடுவார், பல கோணத்திலே உருவாக்கி விடுவார்கள். அதையெல்லாம் நாம் கண்டு கொள்ளாமல் பெருமானார் மீது ஆசிரியர்களாக, ஆசிரியர் ரசூலாக, அவர்கள் மீது காதல் கொண்டவர்களாக பெருமானாருடைய புகழ்பாக்களை பாடுவோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதன் மூலமாக கிடைக்கப்பட்டு எதுவெல்லாம் ஆத்தாக்கும் ரசூலுக்கா போதோ நாக்கும் அன்று வந்தவோ, எதை நான் மார்க்கமாக அவங்களுக்கு கொண்டு வந்தோம் அதை பின்பற்றுங்கள், எதை நான் தடுக்கிறோம் அதை விட்டு விலகி வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு திருக்குர்ஆன் வாயிலாக அழகான முறையில் அல்லாஹ் வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுகளும் நனவுகளும் கண்டு அவர் மீது அதிகமான ஸலவாத்துக்களை ஓதி பெருமானாரை நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலேயும் அவர்களை கண்டு கபரிலையும் வைத்தவுடனேயே இவரை பற்றி என்ன கருத்து என்று சொல்லுகின்ற பொழுது இவர்தான் முகமது என்று சொல்லக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல அடங்கி நாளை வறுமையிலே பெருமானுடைய சபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் பெருமானாரை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹுதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ரஹ்மானே, உங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றார் உறவினை பாவங்களை மன்னித்தருவாயாக, உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இங்கே குடியிருக்கக்கூடிய ஆண் பெண் இளையருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய காலம் சென்று விட்ட அத்தனை மூத்தாக்கள் உறவுகள் உஸ்தாதுமார்கள் உலகம் முஸ்லிமுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை யார சொர்க்க பூங்காக்குவாயாக. சொர்க்கத்துடைய ஆடைகளும் சொர்க்கத்தை விருப்பொழியும் சொர்க்கத்து உணவுகளையும் சொர்க்கத்துடைய தண்டனை வழங்குவாயாக. சொர்க்கத்துக்குரிய மக்களாக்கி நபிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் சித்திகள் சாலையில் கொண்டதை சித்திப்பாயாக. ரஹ்மானே, இந்த புனிதமான இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்வாயாக. பெருமானாரை நேசிக்கக்கூடிய மக்களாக்குவாயாக. அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக்குவாயாக. பெருமானாரின் மீது நாங்கள் காதல் கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நேசிக்கக்கூடிய ஆசிரியர்களாக எங்களை ஆக்குவாயாக. எல்லா விதமான பாக்கியங்களை எங்களுக்கு வழங்கி பெருமானாருடைய சபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை அருமநாசம் கொண்டார் நாதாக்கள் நல்லோர்கள் ஒட்டுமார்கள் சித்திகீன்கள் சாலிகள் கொண்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் கல்கி சய்யிதுனா மௌலானா முஹம்மதின் وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه
वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रबी सल्ली अलैहि वसल्लम. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ்வின் அடியார்களே, நாளைக்கு இஷாவுக்கு 8:15 மணிக்கு நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பயான் முழுமையாக கேட்க முடியாதனால 8:15 மணிக்கே வந்துட்டீங்கன்னா பயான் வந்து முழுமையாக கேட்கணும்னா புரிஞ்சிக்க முடியும். அதனால இன்ஷால்லா நாளைக்கு 8:15 மணிக்கு வந்துடுங்க இன்ஷால்லா.